நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் இன்று ஆலோசனை நேரம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். அனுபவ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பது தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்ட மனநல மருத்துவர் டாக்டர் காமராஜ். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது நேர்காணலின் 3ஆம் பகுதி. டாக்டர், இப்போ எந்த வயதுடைய நபர்களுக்கு அதிகமான மனநோய்கள் ஏற்படுது? எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க. ஒரு ஈவன் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி ரிட்டார்டட் சைல்டோட பிஹேவியரல் ப்ராப்ளம், ஆட்டிசம், ADHDயில் இருந்து அடலசனில் வந்து சீசோஃப்ரினியா, பைப்போலார், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, OCD அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்து எல்டர்லியில் டிப்ரெஷன், டிமென்ஷியா வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து மனநல பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்கிறவங்க வர்றாங்க. மூத்த குடிமக்களில் கணவன் மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப தனிமைக்கு போயிடுறாங்க. அதனால வந்து நிறைய மனநோய்கள் வந்து அவங்களுக்கு வருதா, இல்லை அதனால அவங்களுக்கு மன அழுத்தங்கள் நிறையா இருக்கா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஸ்பௌஸில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா யாருக்கு அதிக பாதிப்பு வரும்னா பெண்கள் வந்து கணவன் இல்லாமல் தனியாக வந்து ஓரளவு வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் ஆண்களால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமம். இதுக்கு என்ன காரணம்னா வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து ஒரு டிபெண்ட்டாக இப்போ சமையல் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையான விஷயம் எல்லாமே வந்து ஒய்ஃப் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற இதில் வந்து டிபெண்ட்டாக நம்ம இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் வந்து என் ஒய்ஃப் இல்லாமல் என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது, அவங்க இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டிபெண்ட்டாக வளர்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ மனைவி இல்லைன்றப்ப அது ஒரு சிரமமாக இருக்குது. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து பெண்களோட ஆண்களுக்கு ரொம்ப அந்த தனிமையை மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்த பிறகு அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்க தனியாக இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு மகிழ்ச்சியாக வந்து நிறையா பேர்கிட்ட பேசுகிறது, மற்ற ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக வந்து ஓரளவு வந்து அவங்க தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான காரியங்களை அவங்கள ஈடுபட வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே இந்த வீட்டு வேலைகளையோ அல்லது மற்ற வேலைகளையோ எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து
யங் ஏஜ்லேருந்தே நம்ம வந்து பழகிக்க வேண்டியது ரொம்ப அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா அதனால தான் வந்து ஆண்கள் டிபெண்ட்டாக ஆயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து மனைவி இறந்த பிறகு கணவனால் மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் வேலை வேலை அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ எல்லாரும் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமாட்டி இல்லை வெளிநாட்கள்லேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு துணை தேவைப்படுது, ஒரு நண்பர் வந்து தேவைப்படுது. வேலை வேலைன்னு போனதுனால அந்த நண்பர்கள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அவங்க ரிட்டைர்மெண்ட் இல்லை முதுமை காலம் ஆனதுக்கு அப்புறமாட்டி அவங்க வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? அதுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி சூழ்நிலையில் சொல்யூஷன் நம்ம கையில் ஏதாவது நடைமுறை களத்தில் இருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி லெவலில் ஒரு நெட்வொர்க்காக அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பியர் எல்லாம் வந்து ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க அசோசியேட் ஆகிக்கிறது, அவங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிறது, அதாவது ஒரு ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி ஒரு காமனாக ஒரு நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம உருவாக்கிக்கிறது, அல்லது அதை வந்து இண்டிவிஜுவல்ஸ் உருவாக்க முடியாது, அதை நம்ம கம்யூனிட்டிலேயே நம்ம உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரியான இதில் இருக்கிறப்ப அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து வயதானவர்களுக்கு வந்து தனிமை, மறதி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்து ஒரு நிரந்தரமான விஷயமா இருக்குது டாக்டர். இப்போ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணலாம்? ஹாபி மாதிரி ஏதாச்சும் ஃபாலோ பண்ணலாமா டாக்டர்? இப்போ வயசானவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம்னா ரெகுலராக மெடிக்கல் செக்கப் பண்ணணும், ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும், இதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து ஒரு மனநலம் சார்ந்த ஒரு மருத்துவமும் முக்கியம். ஒரு பீரியாடிக்கலாக அவங்கள வந்து அதையும் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ யாருக்கும் இது வரைக்குமே அந்த அவேர்னஸ் இல்லைல்ல சார், அது கட்டாயம் அப்படின்னு. மனநல சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஜென்ரலாக அவங்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. அது மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 படி நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு அவங்க விரும்புனாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம இயர்லி ஒன்ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ நம்ம வந்து சைக்கியாட்ரி எவாலுவேஷன் பண்ணலாம். அப்படி நான் பெட்டராக இன்றைக்கி அவ்வளோ சைக்கியாட்ரிஸ்ட் அவைலபிள் கிடையாது. ஸோ ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸ்னர்ஸ் ஜென்ரல் செக்கப் அப்பயே அவங்களுக்கு ஏதாவது மாறுபாடுகள் தெரிஞ்சதுன்னா ஒரு ரெகுலராக வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் செக்கப் பண்ணுறப்பவே மாறுபாடுகள் தெரிஞ்சதுன்னா சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட ரெஃபர் பண்ணலாம். அதை பற்றின ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜென்ரல் ப்ராக்டிஸ்னர்ஸ் பார்க்கணும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் பாடி செக்கப் ஒரு இது வச்சுருக்காங்களே, அதில் இதையும் கூட இன்க்ளூட் பண்ணால், ஏன்னா இவங்களை தனியாக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாவே கோவம் வந்துடும். எஸ், அது ஒரு ஸ்டிக்மாவாக ஆகிடும். ஸோ அதனால் அதுதான் ஜென்ரல் செக்கப்லேயே அதே தான் நானும் சொல்கிறேன். ஜென்ரல் செக்கப்லேயே அதாவது சைக்கியாட்ரி டாக்டர் வந்து பார்க்கணுன்றதே கிடையாது. இந்த விஷயங்கள் இந்த மாற்றங்கள் வந்து மறதி இருக்குது, இந்த செக்லிஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து இந்த எல்லாருமே ஈஸியாக வந்து சைக்கியாட்ரி டாக்டர் எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்களை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா மட்டும் நீங்கள் போய் சைக்கியாட்ரி டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பாசிபிள். அதை நம்ம வந்து பண்ண முடியும். எம்எம்எஸ்சின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, மினி மென்டல் ஸ்கோரு எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அவங்க மறதியை செக் பண்ணுறதுக்கு. ஜீரியாட்ரிக் டிப்ரெஷன் ரேட்டிங் ஸ்கேல்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு சிம்பிளான டூல்ஸ். ஸோ இதை நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் அதில் ஏதாவது நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் மட்டும் சைக்கியாட்ரி டாக்டரை பாருங்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். ஈவன் அது ஜென்ரல் டாக்டர்ஸே பண்ணலாம், பார்ட் ஆஃப் ஜென்ரல் செக்கப். இன்றைய சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி வந்து மூத்த குடிமக்களை எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர்? ஸோ இது வந்து சில்ட்ரன்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் எல்லாருமே வந்து மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறது, இன்டர்நெட் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே இருக்குது. ஆனால் குறிப்பாக வந்து ஸ்கூல் குழந்தைங்களில் தான் ஜாஸ்தி இருக்குது. மற்றவங்களில் அந்தளவுக்கு அதிகமாக இல்லைனாலும் இது வந்து எல்லாத்தையுமே நம்ம அப்நார்மல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறது, தூக்கம் இல்லாமல் பார்க்குறது, மற்ற வேலைகளை விட்டுட்டு இதுதான் முக்கியம்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஈவன் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த பிஹேவியரல் அடிக்ஷன் போட்டு அதுக்கு வந்து தெரப்பி எல்லாமே இருக்குது. சைக்கியாட்ரி டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தும் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியுது. நிறைய அதிகமாகிட்டு வருது இன்டர்நெட் அடிக்ஷன். நீண்ட நாள் நோய்களான, அதாவது ஒரு உதாரணத்துக்கு கேன்சர், அந்த மாதிரி நோய்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து மனநல ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா டாக்டர்? எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மனநல ஆலோசனை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து ஜீரியாட்ரிக் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட் மெடிக்கல் காலேஜில் எல்லாமே வந்து அதுக்கு ஸ்பெஷலாக கிளினிக்கு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கேன்சர் இருக்குது,
அல்லது கிரானிக் இல்னஸ் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காட்ரிக் கவுன்சிலிங் வந்து ரொட்டீனாக வந்து ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணுறது கிடையாது. பட் அதனுடைய சிம்டம்ஸ் இருக்கிறப்ப சைக்காட்ரிஸ்ட் வந்து இப்போ ஈவன் நம்ம எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் வந்து சைக்காட்ரி ஒப்பீனியன், சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் தேவைன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எல்லாம் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். மனநலம் குறித்து மக்களிடையே ஒரு நல்லதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம பகுதி மக்கள் மனநலமால் பாதிக்கப்பட்டா எங்கே போய் ஆலோசனை பெறணும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. நன்றி டாக்டர். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவ நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சி குறித்து பின்னூட்டங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.